இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்து கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. யாருங்க இது பண்ணியிருப்பா, ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லச்சு. அதெல்லாம் இருக்காது, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்ல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஐஸ்வர்யா அண்ணி வீட்டை விட்டு வெளியில் போனது காரணம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா கேட்க, அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான், அவங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க, நீங்கள் இனிமேல் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருங்க, அவங்கள நான் இனி சும்மா விட போகிறது கிடையாது, இதை யார் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக கிளம்பிற. தீபா மட்டும் யோசனை பண்ணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ஆனந்தும் அருணும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக வந்துட்டு ஒய்ஃபை பார்த்து வச்சுக்கோ, அவங்க தேவையில்லாத வேலைலாம் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க இப்போது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அவளை நான் வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டதுலேருந்து அவளை நான் காண்டாக்ட் பண்ணுறதே கிடையாது, அவங்க எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அவன் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஐஸ்வர்யாலாம் அதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து சொல்ல, நீ முதல்ல நிறுத்து, அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க நல்லாவே தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்ல. சரி, அவளால் எனக்கு தொந்தரவு தான், இங்கே இருந்தும் தொந்தரவு பண்ணுறா, இல்லாமலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு நீ வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டோட மான மரியாதை தான் போகும், ஒழுங்கு அவங்ககிட்ட சொல்லி வச்சுக்கோ, இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நான் முழுசாக கண்டுபிடிச்சிக்கிறேன், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறேன். அருண் வந்துட்டு ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. இனிமேல் வந்துட்டு அவளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், என் மனசில் இருந்தாலும் அவளை தூக்கி போட்டேன் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்க. ஆனந்த் வந்துட்டு எதுக்கும் ஐஸ்வர்யா வந்துட்டு பண்ணியிருப்பாளான்னு கேட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. சே அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோமா கிளம்பிட. அடுத்து ஆனந்த் வந்துட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. இப்படி நீ பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னதுமே, சரி விடு, யார் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தத்துக்கு ஐஸ்வர்யாவை யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அந்த ரவுடி இருக்காம்ல, அவன் வந்துட்டு விறுவிறுன்னு ரம்யா கிட்ட வர்றா. அடி பாவி, நீ தான் இதை பண்ணதா, அப்படியே ஒன்றும் தெரியாத குதிச்சட்டி மாதிரி இருந்தையே, நீ வந்துட்டு அடாக் மேலே வேலை செய்ய போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு, வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்க, மேடம் மன்னிச்சிருங்க மேடம், சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவள் வந்துட்டு ஓடி போய் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிச்சு, ஒரு பொண்ணு கூட உன்னால் கொலை பண்ண முடியல, நீலாம் என்ன பெரிய ரவுடி, ஒழுங்கா என் கண்ணு முன்னாடியே நீக்கு அது ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல. எனக்கு அசிங்கமத்த மேடம் இருக்குது, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுங்களே நான் கண்டிப்பாக அவளை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. சரி 2 நாள் டைம் கொடுக்க, நான் வந்துட்டு பெங்களூர் ட்ரிப்புக்கு போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வரங்குள்ளே நீ அவள் சோழி வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பினதுமே, தீபா இந்த டைம் நீ தப்பிச்சிருக்கலாம், அடுத்த டைம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கு இந்த பேக்கு. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா உட்காந்த மணிக்கே தூங்கிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு அபிராமி வர்றாங்க. தீபா அப்படின்னு சொல்லதுமே தீபா வந்துட்டு, அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை இவ்வளோ தூரம் எழுந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, வேணாம் அத்தை அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, எனக்கு ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க, பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போக்குற விதமாக தான் நான் உன்னை இப்போ வந்துட்டு என் பொண்ணு மாதிரி பார்க்குறேன், ப்ளீஸ் நீ இதெல்லாம் வந்துட்டு தடுக்காத, என் பொண்ணுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை என் அம்மா என் பக்கத்தில் இல்லைன்றதை நான் எப்போவும் மறந்துட்டேன், ஏன்னா என் அம்மாவுக்கும் மேலே நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே எமோஷனலாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அத்தடி அத்தா, கார்த்திக் தீபா ஆக்டிங்கை விட இது நல்லா இருக்கப்பா இந்த சீனு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா வர்றாங்க. தீபா என்னாச்சுடி, கையில் அடிபடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்ல. தீபா வந்துட்டு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அந்த வண்டி நம்பரை பார்த்தியா, போலீஸில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு தீபா கிட்ட வந்துட்டு ரம்யா வந்துட்டு வெளில போட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம்மா, சின்ன இது தானே, பரவாயில்ல விடு, தீபா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு தீபா தான், அவளை நான் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஒரு உள்குத்தத்தோடு பேச. அபிராமி வந்துட்டு, சரிம்மா உனக்கு வேலை இருக்குல்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு ஆஃபீஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. சாப்பாட்டு டைம் அடிச்சிருது, வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க கூப்பிட. இருக்கட்டும், நீ கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்போம் அப்படின்றாங்க. தம்பி நீ வந்துட்டு பொறுப்பாக இருக்கிறது முக்கியம் தான், அதுக்காக ரொம்ப பொறுப்பாக இருக்காதப்பா, நம்ம இப்போ போலாட்டி ஒரு சுடுதண்ணி கூட நம்ம கிடைக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வம்படியாக இழுத்து கூட்டு போகிறாங்க. சாப்பிட போன லேபர்ஸ் எல்லாமே சோத்தை பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் கார்த்தி லவ்ஸ் வந்து ரம்யான்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே குசு குசுன்னு பேசி நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தியும் மாணிக்கமும் வர்றாங்க. தம்பி நான் கூட சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன், பாத்தியாப்பா எவனோ ஒருத்தன் கேப்பில் கடா வெட்டிட்டான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்கு கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் வந்துட்டு விறுவிறுன்னு ரம்யா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி ரம்யாவை கூட்டு வராங்க. யார் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணுது சொல்லுங்க, மனசில் வக்ர புத்தி இருக்கவங்க தான் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அதுலேயும் சில பேர் இது இருக்குமோ உண்மையாக இருக்குமோ
பண்ணுமோ அப்படின்ற மாதிரிலாம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பண்ணியா அப்படின்னு கேட்க, மேடம் நாங்களாம் பண்ணல மேடம், என் குடும்பம் தான் மேடம் எனக்கு ரொம்ப முக்கியம், குடும்பத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் பண்ணல அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, இன்னொரு ஆள் வந்துட்டு எங்களுக்கு படியளக்கிற தெய்வமே நீங்கள் தான், உங்களை போய் இப்படி தப்பாக பண்ணுமா மேடம், நாங்கள் பண்ணல மேடம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் போங்க இங்கேருந்து, மேனேஜர் எல்லா கேமராவையும் வாட்ச் பண்ணி யார் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, யாரோ உங்களை என்னையும் சேர்த்து தப்பாக இப்படி எழுதிட்டாங்க, சாரி அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு மேடம் சாரி கேட்குறீங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்களா இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகி கார்த்தியை பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.